திமுகவிடம் இருந்து பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என்றும் அழைப்பு வந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் அலுவலகத்தில் தென் மாநில விசிக நிர்வாகிகளுடன் தொல் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்கள் விருப்பத்தை விட பாஜகவிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் மேலானது என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து மாறமாட்டோம் என திருமாவளவன் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் 10, கர்நாடகாவில் 6, கேரளாவில் 3 தொகுதிகளில் பிசிக போட்டியிடும் என தெரிவித்தார். ஆந்திராவில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்றும் இடம் கிடைக்காவிட்டால் தனித்து போட்டியிடுவோம் என்று கூறிய திருமாவளவன், அங்கு பாணி சின்னத்தில் போட்டியிடுவோம் என தெரிவித்தார். பாணி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். வாக்கு இயந்திரத்துடன் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வலியுறுத்தி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவில் பிசிக சார்பில் வரும் 10ஆம் தேதி போராட்டம் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். இன்னும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு எங்களுக்கு வரவில்லை. அழைப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் சந்திப்போம். இது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும். ஆகவே பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்போம். தேவைப்பட்டால் முதல்வரையும் சந்திப்போம்.